வணக்கம். இன்னைக்கு நாம உங்களுக்காக ஒரு அருமையான தயாரிப்பு பத்தி ஆழமா பார்க்க போறோம். ட்ரூஃபீல்ட் ஷாப்போட நோனி வித் கார்சினியா கெம்போஜியா ஜூஸ். ஆமா. இது பாத்தீங்கன்னா 100% இயற்கையானது. அது மட்டும் இல்ல, ISO GMP சான்றிதழ்களும் வாங்கியிருக்கு. தரம் முக்கியம். ஆமா. இதோட விலை 420 ரூபாய். சரி வாங்க, இதுக்குள்ள அப்படி என்னதான் இருக்குன்னு கொஞ்சம் விரிவாக பேசுவோம். நிச்சயமா. இதுல 2 முக்கியமான பழங்களோட சாறு இருக்கு. ஓ, என்னன்னது? முக்கியமா நோனி பழம், முரிண்டா சிட்ரிஃபோலியான்னு சொல்லுவாங்க. அது 95% இருக்கு. 95% நோனியா? அப்போ மீதி 3% விருக்ஷாம்லா, அதாவது கார்சினியா கெம்போஜியா. சரி, நோனி 95%, கார்சினியா 3%. இந்த ரெண்டும் சேரும்போது என்ன மாதிரி நன்மைகள் கிடைக்க வாய்ப்பு இருக்கு? அத பாப்போம். முதல்ல அந்த 95% இருக்கே நோனி, அத பத்தி கொஞ்சம் சொல்லிடுறேன். சொல்லுங்களேன். அதுக்கு ஒரு பெரிய பாரம்பரியமே இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆமா. நோனிங்கிறது காஃபி செடி குடும்பத்தை சேர்ந்து ஒரு மரம். அதோட பழத்துக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி வாசனை இருக்கும். ஆனா பாலினேஷிய பாரம்பரிய மருத்துவத்துல இத ரொம்ப காலமா பயன்படுத்திட்டு வராங்க. பொதுவான ஆரோக்கிய குறைபாடுகள், அப்புறம் பல நோய்களுக்கும் கூட. அப்போ அந்த காலத்திலேயே இதோட முக்கியத்துவம் தெரிஞ்சிருக்கு. ஆமா. இப்போ நவீன காலத்துல பார்த்தா இதோட ஆன்டி ஆக்சிடென்ட் பண்புகள், அதாவது உடம்புல தீங்கு செய்யற செல்களை எதிர்த்து போராடுற தன்மை, அதுக்காகவும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துறதுக்காகவும் முக்கியமா பார்க்கப்படுது. ஓகே, அப்போ பொதுவான ஆரோக்கியம், நோய் எதிர்ப்பு சக்தி, இது நோனியோட முக்கிய பலன்கள். வேற என்ன குறிப்பிட்ட நன்மைகள் இருக்கு? முக்கியமா நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுவாக்குதுன்னு சொல்றாங்க. அப்புறம் மூட்டு வலி, இந்த கீழ்வாதம்னு சொல்றோம்ல, ஆமா. அதுக்கெல்லாம் இதோட ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி, அதாவது அழற்சி எதிர்ப்பு பண்புகள் உதவலான்னு ஒரு கருத்து இருக்கு. சரி, கூறுகள் இருக்கு. அது செல்களை புதுப்பிக்க உதவுமா. ஓ, செல்களை புதுப்பிக்கிறதா? ஆமா. அதனால பொதுவான உடல் சக்தி, சகிப்புத்தன்மை இதெல்லாம் கூட மேம்படலாம். ரொம்ப நல்ல விஷயம். சரி, நோனியோட பலன்கள் நிறைய இருக்கு. இப்போ அந்த 3% இருக்கிற கார்சினியா கம்போஜியா, அது எதுக்காக இதுல சேர்த்திருக்காங்க? கார்சினியா கம்போஜியா, இதுக்கு மலபார் புளின்னு இன்னொரு பேர் இருக்கு. மலபார் புளியா? சரி. இது ஒரு வெப்பமண்டல பழம். இதுல ரொம்ப முக்கியமானது ஹைட்ராக்சி சிட்ரிக் அமிலம், HCAன்னு சுருக்கமா சொல்வாங்க. HCA, இது கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு. ஆமா. இது பாரம்பரியமா எதுக்கு பயன்படுதுன்னா, பசிய கொஞ்சம் கட்டுப்படுத்துறதுக்கும், உடலோட வளர்ச்சிதை மாற்றம், அதாவது மெட்டபாலிசம், அதை தூண்டுறதுக்கும் பயன்படுது. ஓ, அப்ப எடை மேலாண்மைக்கு உதவுமா? அந்த மாதிரி ஒரு நம்பிக்கை இருக்கு. குறிப்பா கொழுப்பு உற்பத்தியில இது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி எடை குறைக்க உதவலான்னு சொல்றாங்க. ஆனா இது சம்பந்தமா அறிவியல் ஆய்வுகள் சிலது சாதகமா சொல்லுது, சிலது தெளிவான முடிவு சொல்லல. ஆனாலும் இதோட பாரம்பரிய பயன்பாடு, அந்த மெட்டபாலிசம், ஆற்றல், இது சம்பந்தப்பட்டதுதான். புரியுது. அப்போ நூனி பொதுவான ஆரோக்கியத்துக்கும் கார்சினியா வளர்ச்சிதை மாற்றத்துக்கு உதவலான்னு ஒரு கலவையா இருக்கு. இந்த 2 பழங்களை தாண்டி வேற என்னென்ன கூறுகள் இந்த ஜூஸ்ல இருக்கு? இதுல இன்னும் சில துணை பொருட்கள் இருக்கு. அதெல்லாம் சேர்ந்துதான் ஒரு முழுமையான பலனை கொடுக்கும். உதாரணத்துக்கு சொல்லுங்க. கிளைகோசைடுன்னு ஒண்ணு. அது இதய தசைகளை வலுவாக்க உதவுதுன்னு சொல்றாங்க. ஓ, இதயத்துக்கு நல்லதா? ஆமா. அப்புறம் செலீனியம், இது ஒரு நல்ல ஆன்டி ஆக்சிடென்ட். நோனியோட ஆன்டி ஆக்சிடென்ட் தன்மை அதை இன்னும் கொஞ்சம் வலுப்படுத்தும். சரி. அப்புறம் அமினோ அமிலங்கள், நம்ம உடம்புல புரதம் உருவாகிறதுக்கு இது அடிப்படை. சிரோனன் பத்தி சொன்னேன் இல்லையா, அதுவும் இருக்கு. ஆமா, செல்கள் புதுப்பிக்க உதவும்னு சொன்னீங்க. அதேதான். நைட்ரிக் ஆக்சைடு உடலோட செயல்பாடு கரெக்டா இருக்க உதவும். டெர்பீன்கள் நச்சுக்களை வெளியேற்ற உதவும்னு சொல்றாங்க. ஃபைட்டோ நியூட்ராசியூட்டிகல்ஸ், இது ஆரோக்கியமான செல்களுக்கு ஊட்டம் தரும். பாலிசாக்கரைடுகள் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுப்படுத்தும். அடேங்கப்பா. இன்னும் இருக்கு. இதுல இயற்கையான ஃபைபர், அதாவது நார் சத்து இருக்கு. அது குடலை சுத்தமா வச்சுக்க உதவும். ஆக மொத்தம் இது ஒரு ஊட்டச்சத்து பெட்டக மாதிரி இருக்கு. அப்படி சொல்லலாம். பலவிதமான கூறுகள் ஒன்னோடொன்னு சேர்ந்து வேலை செய்யுது. முக்கியமா இது 100% இயற்கை. அப்புறம் அந்த ISO GMP சான்றிதழ்கள். ஆமா, அது ரொம்ப முக்கியம். அது இந்த தயாரிப்போட தரம், பாதுகாப்பு பத்தின ஒரு நம்பிக்கையை கொடுக்குது இல்லையா? நிச்சயமா. ஒரு சுகாதார ஆலோசகராய் இருக்கிறவங்க கூட இந்த மாதிரி சான்றளிக்கப்பட்ட தயாரிப்பை நம்பி பரிந்துரைக்கலாம். அது அவங்க நம்பகத்தன்மையையும் அதிகரிக்கும். கண்டிப்பா. அந்த தர சான்றிதழ் ஒரு பெரிய விஷயம். சரி, இவ்வளவு நன்மைகள் இருக்குன்னு சொல்றீங்க. இதை எப்படி பயன்படுத்தணும்? தினமும் குடிக்கணுமா? ஆமா, இதோட பயன்பாடு ரொம்ப எளிமையானதுதான். ஒரு 15-20 மில்லி ஜூஸ் எடுத்துக்கணும். சரி. அதே அளவு தண்ணியில கலந்துக்கணும். 1:1 ரேஷியோ மாதிரி. ஓகே, தண்ணியில கலந்து. ஆமா, ஒரு நாளைக்கு 2 முறை.
காலையிலயும் சாயங்காலமும் முடிஞ்சா சாப்பிடுறதுக்கு முன்னாடி, அதாவது வெறும் வயித்துல குடிச்சா நல்லதுன்னு பரிந்துரைக்கிறாங்க. காலையில மாலையில வெறும் வயித்துல 15-20 மில்லி தண்ணியோட கலந்து. சரி, இது எளிமையா தான் இருக்கு. ஆமா, ரொம்ப சுலபம். ஆஹா, மொத்தத்துல பார்த்தா இந்த ட்ரூஃபீல் ஷாப்போட நோனி மற்றும் கார்சீனியா ஜூஸ் நோனியோட அந்த பாரம்பரியமான புது ஆரோக்கிய நன்மைகளையும் கார்சீனியாவோட வளர்ச்சிதை மாற்றம் சார்ந்த பண்புகளையும் ஒருங்கே கொண்ட ஒரு கலவை. சரிதான். 100% இயற்கை தரச்சான்றிதழ்களோட வருது. இது ஒரு நல்ல தேர்வா இருக்கலாம்னு தோணுது. ஆமா, இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, ஒரு பக்கம் பல நூற்றாண்டுகளா பயன்படுத்தப்பட்ட ஒரு மூலிகை இருக்கு, நோனி. இன்னொரு பக்கம் நவீன ஆரோக்கிய தேடல்கள்ல அதிகமா பேசப்படுற ஒரு பழம், கார்சீனியா. இது ரெண்டும் இதுல இணைஞ்சிருக்கு. ஆமா, அந்த கலவை தான் இதோட சிறப்பு. நீங்க உங்க ஆரோக்கியத்தை மேம்படுத்த இயற்கையான வழிகளை தேடிட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு தயாரிப்பு எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. அதாவது பாரம்பரிய அறிவையும் நவீன அறிவியல் பார்வையும் இணைக்கிற இந்த மாதிரி விஷயங்கள் உங்க ஒட்டுமொத்த ஆரோக்கிய பயணத்துக்கு ஒரு புது அர்த்தத்தை கொடுக்கலாம் இல்லையா? நிச்சயமா. இது பத்தி சிந்திச்சு பார்க்க வேண்டிய ஒரு விஷயம்தான். நன்றி. நன்றி. நன்றி.